அன்னைக்கு கேட்டப்போ எப்படி சொல்லிச்சு இந்த காமாட்சி அக்கா, நான் என் பையனை கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி சொல்லிது பாருடி. அக்கா அன்னைக்கே எனக்கு தெரியும் அது கொடுக்காதுண்டு. நீ தான் நம்பியிருந்த, எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதாவது அது கொடுக்காது. வினோத் தம்பி கொடுக்க தான் சொல்லியிருக்கான். அவன் நல்ல தம்பி, இதாத்தான் இப்படி செய்யுது. ஆமாடி உமா, நீ சொல்கிற மாதிரி வினோத் கொடுக்க தான் சொல்லியிருக்கான். நீ பணம் அப்புறம் வாங்கிக்கலாமா, இப்போ சாவியை கொடுன்னு சொல்லியிருக்கோம். இந்த காமாட்சி அக்காவா அப்படி பேசுது. இது பண்ணுற வேலை தான் இப்போ. வினோத் கொடுக்க சொன்னாலும் இது கொடுக்காதுக்கா. இது பேச்சை தான் அவன் கேட்பான் வினோத். இது நான் கொடுக்க மாட்டேன், காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போட்டோன்னு சொல்லியிருக்கோம். இது என்ன ஆள் இது? இது பேச்சு போய் நம்பிக்கிட்டு நீ இருந்திருக்க. நானும் கொடுக்கன்னு தாண்டி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏக்கா வட்டிக்கு தான் பணம் வாங்குறேன்டிய, அங்கே போயாச்சும் கேட்டு பார்த்துருக்கலாம்ல, ஏன் வரமாட்டேன்ட்ட? நான் எங்கடி வரமாட்டேன்ட்டேன். மணிகண்டன் அப்பா தான் வட்டிக்கு பணம் வாங்கினா எப்படி அசலை கொடுக்குறது, எப்படி வட்டியை கொடுக்குறது, வாடகை வாங்கி வட்டியே கொடுத்துக்கிட்டு இருந்தால் எப்போ அசல் கொடுக்குறது, அப்புறம் நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வானான்ட்டாரு. நான் யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்குறேன் பணம்ன்ட்டாரு. அவர் யார்கிட்ட போய் கேட்க போகிறாரு? யார் கேட்டால் யார் கொடுப்பா சும்மா? இந்த காலத்திலேயே வட்டி இல்லாமல் யாராச்சும் சும்மா பணம் கொடுத்து உதவுங்களாக்கா? சொந்தக்காரங்களே கொடுத்து உதவாதுவோ தாய் பிள்ளையே, எப்படி வெளியே உள்ள மனுஷர் கொடுக்காங்க? மணிகண்ட அப்பா ஏன் அப்படி இருக்காரு? அவர் ஒரு பைத்தவழி மனுஷன்டி. அவரை கட்டிக்கிட்டு நான் பட வேண்டியா இருக்கு. நான் படுற கஷ்டம் இருக்கேன். அவருக்கு ஆனால் தூக்கி பணத்தை தூக்கி கொடுக்குறானா சும்மா உதவிக்கு வச்சுக்கண்டு. ஏமா கொடுப்பான் சும்மா? யார்ட்டையும் ஒரு 100 ரூபா காசு யார்ட்டையாச்சும் சும்மா வாங்க முடியுமா? நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு வட்டி கொடுக்குறேன்டா கொடுக்குங்க. சும்மா யாரும் கொடுக்காதுவாக்கா. அதான்டா சொல்லு. நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு அவர் கேட்க மாட்டாரு. வட்டிக்கு தான் கொடுத்தா கொடுக்காங்க. யாரும் சும்மா ஒன்றா யாரும் உதவிக்கெல்லாம் கொடுக்காது. நம்ம சொந்தக்காரங்க ஜனங்களே தண்ணி சொல்கிற மாதிரி கொடுக்குதுவலா, கொடுத்து உதவுங்களா? அப்படி இருக்கும்போது வெளியே உள்ள மனுஷர் எப்படி கொடுக்காங்க? இவர் போய் அப்படி என்னாண்டு வாங்குவார், அதை நம்பிக்கிட்டு இருக்காரு பாரு. அதெல்லாம் நம்மளெல்லாம் வேஸ்ட்டுக்கா. நீ அந்த வீட்டை வாங்கணுண்டா வட்டிக்கு பணம் வாங்கினா தான் முடியும், இல்லைடா முடியாது. காமாச்சாக்காவும் நீ பணம் கொடுக்காம சாவியை கொடுக்காது. அதுதான் இப்போ சொல்லிடுச்சேன், நான் கொடுக்கவே மாட்டேன், பணத்தை எடுத்துக்கிட்டு சாவியை வாங்கிட்டு போண்டுடுச்சேன். பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போ, நான் கொடுக்கவே மாட்டேன் ரெண்டு தான் சொல்லி பிடிச்சி. அப்புறம் என்ன தப்பி அதை போய் கேட்குறது? எப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுது பிச்சா? அது பேச்சே அப்படி தான். ஒன்றுமே இதெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமாக கிடையாதுடி. நம்ம பணம் தோது பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்க வேண்டியது தான். சும்மாலாம் போய் அவர்கிட்ட போய் கேட்டால் அது கொடுக்கவே கொடுக்காது. ஏய் வைதேகி, தண்ணியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பிச்சாடி, சூப்பராக இருக்குடி. இந்த தண்ணியிலேயே உட்காந்துருக்கலாம் பாருக்கு இன்னைக்கு பூரா. ஆமாடி, அன்னைக்கு அப்படி தான் சொல்லிட்டு அந்த அருவியில் உட்காந்துருந்தேன். அப்புறம் பாட்டி என்ன திட்டுச்சு. அப்புறம் பாட்டி திட்டம், அந்த 2 பாட்டியும் உங்கள் அம்மா எங்கள் பாட்டி 2 பேரும் திட்டுட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறது, சண்டை வளர்த்து கிடப்பியா? அதெல்லாம் திட்டாதோடி, அழகாக இங்கே வந்து கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு போகலாண்டி. ஆமாம், அந்த ஒருத்தர் வந்திருக்காடி, ஒரு பாட்டியும் ஒருத்தரும். அது பட்டு அக்கா நாத்தனா பையன் நாமல. ஆமாம், அதுக்கு என்னது இப்போ? ஒன்றும் இல்லை, ஒரு பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். மாயா, என்னடி இது? அவரை பார்த்தோன்னே அழகாக இருக்குங்கிற, அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடி, அவர் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். பாட்டி ஏதோ சொல்லுதான் என்னமான்னு சொல்லிட்டு சும்மான்ட்டேன்டி. அந்த பாட்டியா நீ போய் பேச போனான்னு வச்சுக்க, உன்னை புடுங்குன்னு புடுங்கி எடுத்துடாண்டி அந்த பாட்டி. அது சரியான மாயால கலவி. என்னடி சொல்ற? பாட்டி திட்டமா? அது சும்மாவே திட்டிட்டு கிடக்கும். அப்படி இருக்கும்போது அது பேரன்ட்ட போய் நீ பேச போனா திட்டாது. என்னடி இப்படி சொல்ற? அப்போ எப்படி பேசுறது? ஏன் அவர்கிட்ட முக்கியமாக பேசணும்னு நினைக்கிறீங்களே? ஆமாடி, அதுக்கே முகத்தை இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கேன். நான் பேசுறதுக்கு ஒரு முயற்சி உனக்கு பண்ணுறேன். என்னடி சொல்கிற வைத்திக்கு? உண்மையிலா சொல்கிற? உண்மையாடி சொல்கிற? பேசுறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறியாடி? நானும் அவரை பேசுனடி. வீட்டில் தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? பயமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா பேசுவாங்க, பெரியம்மா பேசுவாங்க, பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் டாக்டர் சும்மா ஒரு ஹை இது மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். என்னாண்டு ஹை இது சொல்கிறதுக்கு மட்டும் பேச போதிய நீ? அதுக்கு எதுக்கு பேசுங்க? சும்மா ஒரு பாட்டியெல்லாம் உட்காந்துருக்கும் போது எல்லோரும் நிற்கும் போது ஹை இது சொல்லிட்டா சரியா போச்சு. வைத்தியக்கு என்னாடி இப்படி பேசுகிற? எப்படியாவது பேசுறதுக்கு பாருடி. ஏன்டி நீ பேசுறதுக்கு நான் என்னடி செய்கிறது? தெரிஞ்சால் உனக்கு பாட்டு விடுறது இல்லாமல் எனக்கு பாட்டு வேற விட மாடி. உங்கள் அம்மா ஏசுவாங்க, பாட்டி ஏசும்.
பத்தாத்துக்கு அந்த பாட்டி இருக்கே, ஊர்லேருந்து வந்த பாட்டி, அது மரகத பாட்டி. மரகதண்டா மரகதம் தான். அந்த பாடு படுத்தி வச்சுடாண்டி. அந்த பாட்டி பேரனை போய் நீ லவ் பண்ணுற? ஏண்டி நான் லவ் பண்ணுறதே முடிவே பண்ணியாடி? பின்ன அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற, வந்தத்துலேருந்து குளிச்ச பாடு இல்லை, தண்ணியில் உக்காந்துக்கிட்டு அவரை பற்றியே பேசுகிற, அவரை பற்றியே புகழ்கிற, அவரை பற்றியே பேசி பேசி சிரிக்கிற. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? லவ் பண்ணுறது தான் அர்த்தம். நான் லவ் பண்ணுறேன் என்னன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் அவரை பார்க்கறதுலேருந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட பேசணும் போல இருக்குது. அதுக்காக தாண்டி சொன்னேன். போடி, உனக்கே தெரியாமல் அவரை நீ லவ் பண்ணுற, அதான் அவரை பற்றியே நீ பேசுகிற, அவரை பற்றியே புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற. இப்போ தெரியுதா? நீ அப்படியா சொல்கிற? அப்படியே தாண்டி. இப்போ எல்லாம் வீட்டுக்கு போகலாமா, இல்லை இங்கே தண்ணியிலேயே உட்காந்து அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்க போறியா? தண்ணியிலே குளிக்க ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் வீட்டுக்கு போனாலும் அவரை பார்க்கலாம்ல. அடி பாவி. ஓ, அப்படி போதா கதை. அப்போ குளிக்க வர இல்லை, போயிடலாங்கிற. அதான் குளிச்சிட்டோம்லடி, கொஞ்ச நேரம் குளிச்சிட்டோம்ல, போகலாண்டி. என்னடி இந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சு இருக்கிட்ட, பார்த்து பார்த்து அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லுவேன், இந்த இடத்த விட்டா வரமாட்டேன். இப்போ போகலாம் வீட்டுக்குங்கிற. என்னடி இது மாயா, நீ சரியில்லடி, சரியில்லை. ஓடி நீ வேற. ஹாய், வெக்கத்தை பரு பண்ணுக்கு. இந்த அருவியில் இன்னும் நாளைக்கு வந்து குளிப்போமா? நாளைக்கு வருவோமா? ஆஹா, பாரு, நாளைக்கு வரலாமா நாளைக்கு வரலாமான்னு கேட்குறேன். இன்றைக்கே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு போகிறது. அதையே பார்த்து நான் குளிக்கலாம்னு சத்தம் முதல்ல சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு போகலாண்டி, யாரும் திட்ட போகிறான்ட. இப்போ என்னடா வாவான்னு கூப்பிட்ற வீட்டுக்கு, கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு போகலாம். நீ கூப்பிட்டப்ப நான் வந்தேனே, நான் இருக்கிறப்போ நீ எடி. வைத்திகி வாடி, போகலாண்டி வீட்டுக்கு. என்னடி இப்படி உட்காந்துட்டு சமைத்து பண்ணுற? வாடி. நீ போனாலும் அங்கே பார்க்க முடியாது அவரை. அந்த ரகு எங்கே உட்காந்துருக்காரோ தெரியல. பத்தாயிரத்துக்கு பக்கத்துலேயே அந்த பாட்டி உட்காந்துருக்கான், பேரன் பக்கத்துலேயே. நீ எப்படி பார்ப்ப பேசுவ? அது போய் அங்கே போய் பார்ப்போம். நீ இங்கே இதை விட்டு கிளம்பு. இப்போ இதை விட்டு கிளம்பணுங்கிற. ஆமாம். உனக்கு ஒரு ஆள் கிடச்சிக்கிச்சு. என் ஆள் இருந்தார், அவரையும் நான் வானாண்டு விட்டேன். ஏன்டி வானாண்ட இருக்கு? எல்லாம் வீட்டு ஜனங்களாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணியிருக்கோம் கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு. பைத்தியம் மாதிரி உனக்கு? பைத்தியம் தாண்டி, பைத்தியம் மாதிரி அவரை வானாண்டுட்டேன். கல்யாணம் பண்ணுறது எல்லாம் முடிவு பண்ணியிருந்துச்சோ, அதான் போயிடுச்சு. இப்போ அவரை நினச்சி பார்க்குறேன், அவர் எங்கே இருக்கான்னு தெரில. அவர் என்ன நினைக்கிறாரோ நினைக்கலையோ யாருக்கு தெரியும்? ஓடி பைத்தியக்காரி விட்டுட்டு இப்போ புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஏண்டி என்ன சொல்லிட்டு சோகமாக இருக்கட்டே, நீ சோகமாயிட்ட? சோகமாகாதடி. உனக்குண்டு அவர் இருந்தா எப்படியும் அவரோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். அப்படியாடி சொல்கிற? உன் வாய் மூர்த்தமாச்சும் வலிக்கிட்டேன்டி. நீ இருந்தாலும் பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவரும் உன்னை நினைப்பாரு. நினச்சி வருவார் கூடிய சீக்கிரத்தில். நீங்கள் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்குவீங்க. நடந்தா நல்லா தாண்டி இருக்கும். நீனும் ரகுவை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, அப்படியா சொல்கிற? சரி நடக்கட்டும். வாடி போவோம், சீக்கிரமா, நேரம் ஆகுது. ஐயே இப்படி பார்க்குறா? ஆமாம், சீக்கிரம் போவோம். எங்கடி பேர்ப்பாரு? அப்படியே காணும். தெரியலையே, உன்னோட தானே நானும் குளிச்சுட்டு வந்தேன். எங்கே பேர்ப்பாரு? இல்லை, இந்த கட்டிலே தானே உட்காந்துருப்பாரு, படுத்து கிடப்பாரு. வீட்டு உள்ளாரையும் வரமாட்டாரு. எங்கே போனாரு? ஆளையே காணும். இந்த பாட்டி மட்டும் இங்கே உட்காந்துருக்கு. இந்த பாட்டிகிட்ட கேட்கலாமா? உனக்கு என்ன பைத்தியமானு கேட்குறேன். அதுகிட்ட கேட்டுக்கிட்டு கூடாத. அது கம்ம காண்டில் இருக்கு. என் முகரைய பாரு எப்படி இருக்குண்டு. சும்மா நேரத்துலேயே நம்மளெல்லாம் அதுக்கு பிடிக்காது. இதை வரை நீ கேட்டுட்ட தொலைஞ்ச. இருக்கிறத ஒழுங்கா இருந்துக்க.
வீட்லேயும் யார்ட்டையும் கேட்க முடியாது. அதுக்கும் தெரியாது எங்கே போயிருக்கோம். நன்றி கொடுத்தா வாசல்லே உட்காந்துருக்கு போல. சித்தப்பாட்ட வேண்டாம் கேட்கலாம், இல்லாட்டி பாட்டிகிட்ட கேட்கலாம். சித்தப்பாவையும் காணுமே. அவர் காலையிலே வேலைக்கு போயிருப்பாருடி. வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருவார். அவருக்கும் தெரியுமோ தெரியாத தெரியல. எங்கே போயிருப்பாரு? எங்கே போயிருக்காருண்டா? ஊருக்கு இருக்கு போயிட்டாரா என்னமோ தெரியலடி. சரி அப்படிலாம் இருக்காதுடி. நீ வர ஏன் இப்படி பயமுட்டுற? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்படி அந்த ஊருக்கு போனால் பாட்டி எவ்வளோ போயிருக்கோம். பாட்டி தான் இருக்கு. ஏன்டி பாட்டி இருக்க சொல்லிட்டு அவரு ஊருக்கு போயிருந்தா முதல்ல பாட்டி ஒண்டி தான் வந்து இருந்துச்சு. அவ்வளோ வந்ததே கிடையாது. இப்போதான் நானே புதுசாக அவரை பார்க்குறேன். நீ ஒன்றும் பயமுட்டுறாதடி. அப்படிலாம் இருக்காது. இது ஆட்டை கேட்குறதுன்னு தெரியல. இப்படி எங்கேயோ உட்காந்து புலம்பிட்டு இருக்காத. அம்மா ஏசுவாங்க, பாட்டி ஏசும், வா உள்ள போ. இங்கே உட்காந்து என்னடி செய்றீங்க? ஏமா அப்படி வந்து கத்துற? பயந்தே போயிட்டேன் நான். பாட்டி நானும் பயந்தே போயிட்டேன். ஏன் பாட்டி இப்படி கத்துறீங்க? என்ன கத்துறானா? குளிச்சுட்டு வந்ததுலேருந்து 2 பேரும் இந்த இடத்த விட்டு நவராம இங்கே நின்றுக்கிட்டு என்ன அப்படி பேசுறீங்க? என்ன ரகசியம் பேசுறீங்க? என்னடி பேசுறீங்க? நீ இப்பதான் பாக்குற பிறகு அவளே என்ன 1 மணி நேரமா அங்கேயே உட்காந்து 2 பேரும் குசு 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 என்ன பேசுறாள்னே தெரியல. என் காதலியே அவ்வளோ இல்லை. அப்படி பேசிட்டு உட்காந்துருக்காளுவோ. என்ன பேசுறாளோ அப்படி? நீ வந்து இப்பதான் வந்து சத்தம் போடுற. என்ன பேசுறான்னு தெரியலையே. குளிச்சதுலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கா. வீட்டு உள்ளார வரவில்ல. வாங்கடி உள்ளார. வீட்டுக்கு வாங்க. நீங்கள் போங்க பாட்டி, நாங்கள் வரோம். அம்மா போமா, வரம்மா. என்ன வரேன்னு இங்கே உட்காந்துருக்கீங்க? நீ வா. நீங்கள் வரமாட்டீங்க. வரப்போறீங்களா இல்லையாடியே? அம்மா அந்த வரம்மா, போமா. பாட்டி போங்க பாட்டி, நாங்கள் வரோம். அம்மா தான் கூப்பிட்றால, போங்கள. இங்கே என்ன உங்களுக்கு வேலை? இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாய கலவி வர பேசும். வாங்க, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உங்களை 2 பேரும் இழுத்துக்கிட்டு தான் போவேன். பாடி போவோம். பாட்டி சொன்ன கேட்காது.